வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பராக ஒரு இட்லி பொடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 1.5 ஆழாக்கு இட்லி பொடி குண்டு உளுந்து எடுத்துருக்கேன். இட்லிக்கு ஊற வைக்கிற குண்டு உளுந்து 1.5 ஆழாக்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து ஃப்ளாட்டில் ஒரு 2-3 பேர் இட்லி பொடி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வேண்டி நான் இப்போ இட்லி பொடி ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்போ இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா செவராமல் வாசனை வர்ற பக்குவத்துக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். இப்படி எடுத்து பார்த்தோம்னா கையில் சூடு பொறுக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிற அளவுக்கு தீயாமல் நல்லா அழகாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா வறுத்துட்டேன். இதில் ஒரு அகலமான தட்டில் நான் கொட்டிட்டேன். இப்போ அடுத்தது அதே கடாயிலே நம்ம ஒரு ஆழாக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இந்த கடலைப்பருப்பையும் நம்ம தீயாமல் நல்லா சூடு ஏறுற பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் தீயாமல் நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற அளவுக்கு சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப பொறுமையாக செய்யணும். நிறைய பேர் பிளாட்டில் வேலைக்கு போகிறவங்க இருக்கிறதுனால இவங்கெல்லாம் வந்து இந்த பொடி அரைச்சி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அதனால் நான் வீட்டில் இருந்துக்கிட்டே ஸ்மால் அளவில் நான் வந்து செய்து கொடுத்துட்ருக்குறேன். ஃபுட் லைசன்ஸ்லாம் எடுத்து நம்ம வந்து ஊறுகாய், சாம்பார் பொடி, மசாலா பொடி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலாலாம் உங்களுக்கும் தேவை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சத்து மாவோ ஏதாவது சில்லி பவுடர் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவேன். வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன். நம்ம ஸ்க்ரீன்லேயே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டிங்கனாக்கா என்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த போல் தயார் பண்ணி தருவோம். அப்பப்போ ஆர்டர் வந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தரோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் சத்து மாவு, சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு பொடி, புளியோதரை மிக்ஸு அது மாதிரி எது தேவைன்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அனுப்பி வைப்போம். டீட்டெயில் வேணும்னா நீங்கள் நம்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது உங்களுக்கு எந்த பொருள் தேவைன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான பதில் வந்து சொல்லுவாங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த கடலைப்பருப்பையும் இந்த உளுந்து இதெல்லாம் சூடாக கொட்டியிருக்கோம். இதை பரப்பி விட்டுடலாம். இப்போ அதே கடாயிலே கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயம், ஒரு 10 கிராம் அளவு பெருங்காயம், எல்ஜி கட்டு பெருங்காயம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன துண்டாக கிள்ளி போட்டிருக்கேன். இதையும் நம்ம சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் சாம்பார் எல்ஜி பொடி பெருங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கட்டி பெருங்காயம் போடும்போது இட்லி பொடி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நம்ம சும்மா அப்படியே ஜஸ்ட்டு இந்த ஹீட்லேயே நம்ம போட்டு சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த கட்டி பெருங்காயத்தையும் நம்ம இந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு 180 மிளகாய் எடுத்துருக்குறோம். குண்டு மிளகா. அந்த காம்பை கிள்ளிட்டு இந்த மாதிரி எடுத்து லைட்டாக இதையும் நம்ம ஒரு மொறுமொறுப்பாக அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். குண்டு மிளகா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் இட்லிக்கு இது நல்லாயிருக்கும். அதனால் காம்பெல்லாம் கிள்ளிட்டு எடுத்திங்கன்னா நல்லாவே காரம் இருக்கும். இப்போ இதையும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மிளகாயும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலையும் மொறுமொறுப்பாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இந்த பொட்டுக்கடலையை லேசாக சூடு படுற அளவுக்கு வறுத்தாச்சு. இதையும் எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 50 கிராம் எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு ரெண்டில் எது வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இதுவும் வானல் சூட்டிலே பொரிஞ்சா போதும். எள்ளு வறுத்து சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம். இந்த சீரகம் சேர்க்கும்போது நல்லா ரொம்ப இட்லி பொடி சூப்பர் வாசனையாக இருக்கும். இப்போ இதையும் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். காஞ்ச கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை எது இருந்தாலும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இட்லி பொடி சில பேர் கருவேப்பிலை சேர்க்காமல் செய்வாங்க. நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்து செய்கிறேன். ஏன்னா நம்ம சமையலில் கருவேப்பிலையை எடுத்து போட்டுடுறோம்ல, அதனால் இட்லி பொடி, ரசப்பொடியில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பில் ஈரம் இருக்கும். அதில் ஒரு துண்டு சுக்கு சேர்க்குறேன். சுக்கு சேர்க்கும்போது நம்மளுக்கு கை கால் குத்தம் பொடிச்சல் இல்லாமல் இருக்கும். அதனால் இட்லி பொடியில் சுக்கு சேர்த்து செய்யுங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும், மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை லைட்டாக உப்பில் இருக்க ஈரம் போகிற அளவுக்கு வறுத்துட்டு இதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. உப்பு, சுக்கு துண்டு ரெண்டையும் வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம இந்த பொருளோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு வெயில் வந்ததுன்னா வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் அரைக்கலாம். நல்லா இது ஆறட்டும்.
ஆறின பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து, மிக்ஸி ஜாரு ஈரமே இருக்கக்கூடாது, சுத்தமாக நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியிலேருந்து எல்லாமே ஈரம் இல்லாமல் இருக்கணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 பார்ட்ஸாக நான் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொரகொரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இட்லி பொடி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே நான் இட்லி பொடி வறுத்து வச்சதை அரைச்சிட்டேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம எடுத்து பேக் பண்ணி கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஒரு ஆறின பிறகு ஏர்டைட்டான பாத்திரத்தில் டப்பாவில் போட்டு சம்பளத்தில் போட்டு மூடி வச்சிடலாம். ஈரம் படாமல் வச்சுருந்தா நல்லா இட்லி பொடி இது ஒரு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.